ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அகெயின். இந்த vlog நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் மாதிரியான vlog-ஆ இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு vlog போட்டிருந்தேன், டே இன் மை லைஃப்னு சொல்லிட்டு. அந்த vlog நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனா. ஒரு நார்மல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதை தான் நான் அந்த vlog-ல போட்டிருந்தேன். அண்ட் இந்த vlog-ல நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்புறோம் கோவிலுக்கு. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி நிஜமாகவே காலையில் எங்களுக்கெல்லாம் ஒரு 6:37க்கெலாம் பசிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி பவன் குரோம்பேட்டில் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ வி ஹேட் வடா தோசை இதெல்லாமே சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக கிளம்பலாம் கோவிலுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஸோ இது வந்து எங்களோட குலதெய்வ கோவில் ட்ரிப் தான். எங்களோட குலதெய்வம் வந்து ரேணுகாம்பாள், ரேணுகா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆர்னி அக்கூரில் இருக்குது. கரெக்டாக எனக்கு லொக்கேஷன் தெரியல, பட் தென் அங்கே தான் இருக்குது. சின்ஸ் இது நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப லாங்னால நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். யூஸ்வலாக ஒரு 5:30 6 அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த வேளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கோவில் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 o'clock அந்த மாதிரி முடிச்சுட்டு 1க்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 3-4 o'clock ஆகிடும். ஸோ இதுதான் எப்போவுமே குலதெய்வ கோயில் போகும்போது ஒரு ரொட்டீன் டைம் இருக்கும். ஸோ மார்னிங் 6லேருந்து 3 வரைக்கும் கம்ப்ளீட் ஜேர்னி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரோட் ட்ரிப்போட வீடியோஸும் இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ இந்த மாதிரி சீனரிஸோ இல்லை ஃபார்மிங் லேண்ட் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப ஈஸியாக. எனக்கு அந்த பக்கம் போகும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவுமே கவர் பண்ணலாம். பிகாஸ் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அங்கே ட்ராவல் பண்ண ஃபீல் கிடைக்கும். அதனால தான் இதுவுமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இப்போ தெரியும் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனில். ஸோ இதுதான் எங்களோட ஆன் த வே ரோடில் இருந்த ஒரு காட்சிகள். அண்ட் இதில் வந்து பிரிக் மேக்கிங்கும் பண்ணிகிட்ருந்தாங்க. உள்ள வில்லேஜ் சைடில் நம்மளுக்கு பிரிக் மேக்கிங் கூட பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட கேப்சர் பண்ணியிருந்தேன். ரொம்ப லவ்லி க்ரீனரியாக இருந்துச்சு. அண்ட் பட் ஆனால் சரியான வெயில்னால் ஏசி கூட எடுக்காது. பர்னிங் லைக் சம்திங் பயங்கர வெயிலாக இருந்தது. பட் கேலோனாக நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் நார்மலாக சும்மா நம்ம காரில் இருக்கும் போதே நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகுது பயங்கரமாக. ஸோ மக்களே நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க. பிகாஸ் சும்மாவே நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகுது அண்ட் ஸ்வெட்டில் எல்லாமே வெளியில் வருது. ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆன் த வேல இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் எதுவும் வாங்கலை பெருசாக, பட் இருந்ததெல்லாம் நாங்கள் அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த செயின், வளையல், இந்த குட்டி கோவில் பொருட்கள், டாய்ஸு இதெல்லாமே இருந்தது. அண்ட் போகிற வழியில் ஒரு கோவிலில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. அதான் அதோட பின்னாடி பேனர் நினைக்கிறேன், அந்த பேனரும் இருந்தது. ஸோ திருவிழா ரோட்டில் எல்லாமே ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதுவுமே கேப்சர் பண்ணியிருந்தோம். ஆமாம், இதுதான் அந்த திருவிழாவோட பேனர். ஸோ அந்த பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஏதோ ஒரு பூஜை மாதிரி போயிட்டு இருந்தது. ஹெவியாக இருந்தது. லைக் எல்லாருமே ரோட்டில் நின்று செலிப்ரேட் பண்ணி ஃபெஸ்டிவல் மாதிரி அதை ஏன்னோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வேஷம் போட்டிருந்தாங்க. நிறைய சாமி மாதிரிலாம் வேஷம் போட்டு இது பாருங்கள், இங்கே கூட உங்களுக்கு க்ரௌட் தெரியும். ஸோ ஒரு பெரிய க்ரௌட் நல்லா சாமி மாதிரிலாம் வேஷம் போட்டிருந்தாங்க. அண்ட் இதுதான் எங்களோட ஆன் த வே வி ஆர் கோயிங் டு தி டெம்பிள். அண்ட் இட் இஸ் வெரி லாங். ஸோ எனக்கு வந்து பர்ஸ்னலி எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஃபேவரட். அண்ட் பர்ஸ்னலாக ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சது நடக்கும், இல்லை நம்ம மனம் விட்டு பேசலாம், அந்த மாதிரியான ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம். ஸோ எனக்குமே எனக்கு அது விசிட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்து எனக்கு லீவ் போட்டு நான் அது போகணுன்னு நினைப்பேன். டு ஆல் ஆஃப் யூ உங்களுக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ரே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டூயிங் எனி சார்ட் ஆஃப் ஒர்க். உங்களுக்கு எந்த வேலை நீங்கள் தொடங்கணுன்னாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வம் வேண்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். பிகாஸ் ஷீ இஸ் த ஒன் ஆர் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி சேவிங் அஸ். நம்மளை காக்கிறது அவங்க தான். அண்ட் இதுதான் எங்களோட குலதெய்வமோட ஆர்ச். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி வயல் தான் இருக்கும், ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். அது உள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கோவில் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ டெவலப்பிங் டெம்பிள். ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ் ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் அதை டெவலப் பண்ணணும்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதுதான் எங்களோட கோவில்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் கம்ப்ளீட் வயலுக்கு நடுவில் நம்மளோட கோவில் இருக்கும். அண்ட் இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான் ஒரு புத்து கோவில் கேட்டோடு இருக்குல்ல, அது வந்து எங்களோட புத்து கோவில். ஓகே, ஸோ இதுதாங்க எங்களோட கோவில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சுற்றி எடுக்க முடியும். எந்த ஒரு பில்டிங்கும் இருக்காது, வீடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வயல் தான். இதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ். அண்ட் இதுக்கு ஒரே ஒரு பூஜாரி இருக்காங்க. அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாமே. அண்ட் நானுமே வந்து ஒரு சில வேண்டுதல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தோம். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். அண்ட் இது உள்ள இருக்க நிறைய பேர் எப்போவுமே இருக்கிறவங்க, இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த கோவிலே தான் இருப்பாங்க யூஸ்வலாக. ஆக்சுவலாக அங்கே ஒரு குடிசை மாதிரி ஏதோ இருக்குல்ல, அது வந்து அங்கே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அது மட்டும் பண்ணியிருக்காங்க. லைக் யாரோ ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அங்கே. உள்ளே போய் சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் கேப்சர் பண்ண முடியல. பட் தென் வெளியில் எடுத்திருக்கேன் நான். இவங்க தான் நம்ம ரேணுகாம்பாள். அவங்களோட ஃபோட்டோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன கோவில், வெறும் ரேணுகாம்பாள் அண்ட் நவகிரகம் அவ்வளோதான் இருக்கும். கம்ப்ளீட்டாக வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்ததுனால ஒரு கேஷ் கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ கொடுக்கும்போது அவங்க வந்து, இல்லை கோவில் டெவலப் பண்ணும்போது நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் தென் அது சொல்லி ஒரு 2 to 3 years ஆகிடுச்சு. சரி, அதை நம்ம பெண்டிங்கில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷை கொடுத்து, நீங்கள் கோவிலுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுங்க, அந்த டைம் வரும்போது நாங்கள் தரோம். பட் ஆனால் இது வந்து இந்த வேண்டுதல் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி, அவருமே இந்த டைம் வேண்டாம், இது டெவலப் பண்ணும்போது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். பட் எல்லா வாட்டியும் நம்ம ஸ்கிப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு டெவலப் பண்ணும்போது நாங்கள் தனியாக தரோம். பட் தென் இப்போது இதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அவர் அது கோவிலுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாரோ பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்மளோட கோவில் ப்ரேயிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 1:30 அந்த மாதிரி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பசிக்கும்ல எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஹோட்டல் போனோம். நித்யா அமிர்தம்னு சொல்லிட்டு வர வழியில் இருக்குது. இந்த ஹோட்டல் நம்ம மயிலாப்பூர்லேயுமே இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த பிரான்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம லஞ்ச் முடித்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். நீங்களும் உங்களோட குலதெய்வத்தோட பேரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.